இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதற்குத்தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவர் இயேசு உலகம் முழுவதிலும் இப்படி பல தேசத்தில் இருக்கிற ஆண்டோடைய பிள்ளைகளை இணைத்து உங்களுக்கு அற்புதம் செய்ய இந்த அற்புதமான வேதத்திலிருந்து சில காரியத்தை சுருக்கமாய் தியானித்து நம்ம பிரார்த்தனை செய்ய போகிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 7:24 ஒரு மனிதனுடைய கதறுதல் எழுதப்பட்டிருக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஒரு மனிதன் கதறுகிறான், ஹூ வில் டெலிவர் மீ? யார் எனக்கு விடுதலை தருவாங்க? யார் எனக்கு விடுதலை தருவாங்க? ஐயோ, எனக்கு விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறேன். எங்கே போன விடுதலை கிடைக்கும்? யார் விடுதலை தருவாங்க? விடுதலைக்காக என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்து விட்டேன், ஒன்றிலும் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கவில்லை, மாற்றம் வரவில்லை. யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? ஹூ வில் டெலிவர் மீ? ஒரு மனிதனுடைய கதறுதல். இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த கதறுதலை பார்க்க முடிகிறது. உங்கள் உள்ளத்தில் கூட ஒரு கதறுதல் இருக்கிறது. வெளியே சொல்லாவிட்டாலும் இந்த பாவத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை கொடுப்பாங்க? இந்த அடிமைத்தனத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த வியாதியிலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த பிசாசு போராட்டத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த பயத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த குழப்பத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த டிப்ரெஷன், மன அழுத்தத்திலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த கடன் பிரச்சனையிலிருந்து யார் எனக்கு விடுதலை தருவாங்க? இந்த சாபத்திலிருந்து யார் விடுதலை தருவாங்க? ஐயோ, நான் இப்படி கஷ்டப்படுகிறேன், who will deliver me? யார் எனக்கு விடுதலை தருவாங்க? எவ்வளோ பணம் செலவு பண்ணிட்டேன், எத்தனையோ இடத்துக்கு போயிட்டேன், இன்னும் விடுதலை உண்டாகலையே, யார் எனக்கு விடுதலை தருவாங்க? ஏங்கி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய உள்ளத்தில் இந்த கதறுதல் இருக்கிறது. ஏதோ ஒரு அடிமைத்தனம் உங்களை பயப்படுத்தி கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். யார் விடுதலை தருவாங்க? நம்முடைய விடுதலைக்காக நம்மை சிருஷ்டித்த தேவன், நம்மை உண்டாக்கின தேவன், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்து ஆண்டு நடத்துகிற அற்புதமான தேவன் நமக்காக வைத்திருக்கிற காரியம் என்ன? ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன், கவனமாக கேட்டு ஜெபிக்கணும். முதலாவது, யோவான் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனாகிய இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு கிறிஸ்து, அந்த பெயர், அந்த நாமத்தை சொல்லி இயேசுவே எனக்கு விடுதலை வேணும்னு ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஏன்? நம்முடைய விடுதலைக்காக சிலுவையில் அவர்தான் தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அது 1 பேதுரு 2:24 இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மற்ற 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சிலுவையில் சுமந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்முடைய பாடுகள், துக்கங்கள், வேதனைகளை சிலுவையில் சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:13 நமக்காக சிலுவையில் சாபமாக்கப்பட்டார். அதனால் அவர் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி கூப்பிடும்போது உங்களுக்கு விடுதலை உண்டாகும். ஆனால் அந்த விடுதலை நீங்கள் விரும்ப வேண்டும். நான் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறேன், இந்த மதுபானம் என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் அடிமையாக்கி வைத்திருக்கிறது, இந்த பொடி போடுகிற பழக்கம் என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, இந்த புகையிலே போடுகிற பழக்கம் அடிமையாக்கி வைத்திருக்கிறது, இந்த செல்ஃபோனில் இந்த காரியம் என்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறது, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி அடிமைத்தனம் காணப்படுகிறது, அதனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அதை விடவும் முடியவில்லை, சந்தோஷமாகவும் இருக்க முடியலை, ஒரு பெரிய போராட்டம். அப்படி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு விடுதலை வேண்டுமென்று நீங்கள் விரும்ப வேண்டும். அந்த விடுதலை தருகிற ஒரு இயேசு என்று விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்தில் வந்து எனக்கு விடுதலை வேண்டும் என்று கேட்க வேண்டும். உடனே உங்களுக்கு விடுதலை. பாருங்கள், பெங்களூர்லேருந்து அந்த சகோதரர் 25 வருஷமாக மதுபான பழக்கம். இனி அதை விட முடியாது, அவ்வளோதான், லைஃபை முடிஞ்சு போச்சுன்னு அவர் நினைத்தார். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் குடித்து கொண்டே இருக்கிற அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே வந்ததுனால இதிலேருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைத்தார். ஆனால்
அவர் ஒரு நாள் இதே மாதிரி டிவிக்கு முன்னால் உட்கார்ந்த போது எனக்கு விடுதலை வேண்டும் என்று விரும்பி இயேசுவேன்னு கூப்பிட்டார். இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கூப்பிட்ட உடனே வல்லமை வெளிப்பட்டது. இயேசுடைய ஒரே ஒரு தொடுதல் பாருங்க, 25 வருஷமா அந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலை. அதன் பிறகு அந்த எண்ணமே வரவில்லை. புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து விடுதலை. இந்த சகோதரி வந்து சொன்னாங்க பாரு, அவங்களே ஒரு மருத்துவர், அவங்க பல் மருத்துவர். அவங்க வாழ்க்கையில் இது நான் மற்றவங்களுக்கு தீமை இல்லையே, எனக்குள்ளே நான் செய்து கொள்ளுகிறேன். ஆனால் அது ஒரு அடிமைத்தனம் இல்லை, அவங்கள பாதித்து கொண்டு இருந்தது அல்லவா. ஆண்டவர் விடுதலை கொடுத்துட்டார். உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும், நீ விரும்புங்க, விசுவாசிங்க, இயேசுவே நீ கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை பெற்றுக்கொள்ளுவீங்க. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். மதுபான பழக்கம், போதை வஸ்துகள், எந்த பாவ பழக்கமானாலும், எத்தனை வருட பழக்கமானாலும் விடுதலை. இங்கே விடுதலை பெற்ற உடனே முதல்ல உங்களுக்கு சந்தோஷம், உங்கள் துக்கம் மாறிடும், உங்களுடைய குடும்பத்தாருடைய துக்கமெல்லாம் மாறி சந்தோஷம் வந்துடும். பார்த்தீங்களா, அந்த மகன் விடுதலையானோன்னு குழந்தை சிறு மகள் சொல்கிறேன், இவ்வளோ சந்தோஷம் இல்லை, அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதுதான் இயேசு கிறிஸ்து அந்த அற்புதத்தை உங்களுக்கு செய்ய விரும்புகிறார். ரெண்டாவது, இந்த விடுதலை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு வைத்திருக்கிற இன்னொரு அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? யோவான் 8:32 அங்கே இயேசு சொல்லுகிறார், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்று இயேசு எதை சொல்லுகிறார்? யோவான் 17:17 இயேசுவை சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனம் சத்தியம். இந்த வேத வசனம், இதில் சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை, ஆண்டவர் பேசின வார்த்தைகள் சத்தியம், உண்மை. இந்த வசனத்தில் ஒரு வல்லமை இருக்கிறாரு. இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். எபிரேயர் 4:12 பைபிளில் வாசித்தீங்கன்னா, இந்த தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. இதுக்கு உயிர் இருக்கிறது. இந்த வார்த்தை உங்களோட பேசும். அதனால்தான் நீங்கள் வேதத்தை வாசிங்கன்னு சொல்றதுக்கு காரணம், இது தேவனுடைய வார்த்தை. இதற்குள்ளிருந்த ஆண்டவர் உங்களோடு பேசுவதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இதுக்குள்ள ஒரு வல்லமை உண்டு, அதுக்கு உயிர் இருக்கிறது, அது பேசும். அது உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும், உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தும், உங்களுடைய காயங்களை ஆற்றும், உங்களுடைய வாழ்க்கையில் சுகத்தை கொண்டு வரக்கூடிய வல்லமை இந்த வேத வசனத்திற்கு உண்டு. அதனால்தான் இந்த வசனத்தை நீங்கள் கேட்கணும்னு சொல்லுவது. அதனால்தான் நான் வியாதியஸ்தருக்காக சுகத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்னால முதலாவது இந்த வசனத்தை சொல்லி அதன் பிறகு தான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் இங்கே கூட்டத்துக்கு வந்தாலும் சரி, டிவியில் பிரசங்கம் பண்ணாலும் சரி, முதலாவது வேத வசனத்தை சொல்லி அதன் பிறகு தான் நாங்கள் பிரார்த்தனை செய்வது. எதனால்? இந்த வசனம் வல்லமை உள்ளது. இந்த வசனத்துக்கு நீங்கள் செவி கொடுத்து இந்த வசனத்தை விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அதனால தான் ஏன் அந்த வசனத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமைன்னு நினைக்கிறீங்களா? வேறு புஸ்தகத்தில் 2 தீமோத்தேயு 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டது. மனிதர்களை கொண்டு தேவனே இதை எழுதினார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் மனிதர்களை வைத்து கர்த்தரே அதை எழுதினார். அதனால்தான் இது தேவனுடைய வார்த்தை என்பது. இதில் மனிதர்கள் பேசின வார்த்தைகளும் செயல்களும் எழுதப்பட்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் தேவன் நேரடியாய் பேசின இயேசுவின் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அதுதான் வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. அதை விசுவாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். ஆனால் மனிதர்கள் பேசினதும் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இது சரித்திர புஸ்தகம். இது கற்பனை காவியம் கிடையாது. மனிதனுடைய கற்பனையில் தோன்றின நிகழ்வுகள் கிடையாது. இது சரித்திரம், ஹிஸ்ட்ரி. அதனால் இதில் ராஜாக்கள் வருவாங்க, மனிதர்கள் வருவாங்க, அவங்க பேசினது, அவங்க செய்த தவறுகள் எல்லாம் பைபிள் எனக்கு இப்படிலாம் எழுதியிருக்கு, இவன் பண்ண தப்பு இப்படிலாம் பண்ணியிருக்கான்னு எழுதியிருக்கேன்னா மனுஷன் தவறு செய்தது அப்படியே எழுதியிருக்கிறாரு. எதையுமே மறைக்க, அதான் ஹிஸ்ட்ரி. அதனால தான் இது தேவனுடைய வார்த்தை. ஒரு மனிதன் இப்போ ஒரு தலைவரை பற்றி பேசினா அவர் செய்த நல்லதை மட்டும்தான் பேசுவாங்க, இதெல்லாம் விட்டுருவாங்கல்ல. வேதம் அப்படி கிடையாது. ஒரு மனிதனுடைய நல்லது கெட்டது ரெண்டையும் அப்படியே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் இது தேவனுடைய வார்த்தை. பொய் சொல்லாது,
மனிதர்களுடைய தவறுகள் எழுதப்பட்டிருக்கிறது. கடவுள் தவறு செய்தான்னு ஒன்றையுமே பார்க்க முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அவருடைய செயல்கள் எழுதப்பட்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அதனால தான் இது பரிசுத்த வேதாகமம், தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது, காட்ஸ் வேர்டு. அதனால தான் இதுக்கு வல்லமை இருக்கிறது. அதனால தான் இதை வாசிங்க. இதை வாசிக்கும் போது உங்களோட பேச உங்களுக்கு விடுதலை கிடைக்குன்னு சொல்லுவதற்கு காரணம். எப்படின்னு சொல்கிறீங்களா? என்னுடைய ஊழிய பாதையில் நடந்த சிலதை சொல்கிறேன். நான் ஒரு அநேக வருஷத்துக்கு முன்னால் துபாய்க்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். துபாய் இருக்குல்ல, இந்த கல்ஃப் கண்ட்ரிஸில் துபாய், யுனைடெட் அரப் எமிரேட்ஸில். அங்கே போயிருந்தபோது கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணினேன். ஒரு நாள் பகல் நேரத்தில் ஒரு சகோதரர் தங்களுடைய வீட்டுக்கு உணவு சாப்பிட அன்பாய் அழைத்திருந்தார். அதனால் அவருடைய அன்பின் நிமித்தம் அவருடைய வீட்டிற்கு நான் போயிருந்தேன். அப்போ அவர் ஒரு நடந்த சம்பவத்தை அவரே சொன்னார். பிரதர், நான் இயேசுவை நம்பாதவன், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. ஆனால் இன்றைக்கு இயேசுவின் மேலே அவ்வளோ விசுவாசம் வைத்து பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். என்ன காரணம் தெரியுமானார். என்ன விஷயம் என்று கேட்டேன். அப்போ தன் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார். அவரும் அவருடைய மனைவியும் ஒருவருக்கொருவர் விரும்பி திருமணம் செய்து கொண்டாங்க. அவருடைய மனைவி ஒரு கிறிஸ்தவர்கள், இவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். அவருடைய மார்க்கத்தில் ரொம்ப பக்தி வைராக்கியம் உள்ளவர். திருமணம் முடிந்தது. அவருடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு முதலாவது கிஃப்டாக கொடுக்கணும்னு ஒரு வேத புஸ்தகத்தை வாங்கி வைத்திருந்தார்களாம். திருமணமான முதல் நாள் சொன்னாங்க, நான் முதல் உங்களுக்கு திருமணமான உடனே ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சுருக்கிறேன், அதுதான் எல்லாத்தோட விலையேற பெற்றதுன்னு சொல்லி பைபிளை நீட்டினார்கள். அதை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்துவிட்டார். தொடவே இல்லை, பார்த்த உடனே கோபம் வந்துவிட்டேன். இது என்னது? இந்த பைபிளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? நான் எனக்கு ஒரு மதம் இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை, பல கடவுள்லாம் நான் வச்சுருக்கிறேன். அதுதான் நீ இந்த இயேசு பைபிள்லாம் என்கிட்ட கொண்டு வந்தால் நம்ம பிரிஞ்சிடலாம். முதல் நாளே சொல்லிட்டார். அவ்வளோ கோபம். மனைவி ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி சொல்லுவான்னு நினைக்கவே இல்லை. உடனே சரின்னு சொல்லி பைபிளை அவங்க பெட்டிக்குள்ளே வைத்து கொண்டாங்க. அதன் பிறகு அவங்க பைபிளை பற்றி பேசினதில்லை, இயேசுவை பற்றி பேசினது இல்லை. அவர் ஒரு பெரிய ஆஃபீஸராக வேலை செய்கிறார், நிறைய சம்பாதிக்கிறார். ஆனால் அவருக்காக தவறாமல் ஜெபிப்பாங்க. இவங்க சர்ச்சுக்கு போகிறத தடுக்க மாட்டார், அவங்க பைபிள் வாசிக்கிறத தடுக்க மாட்டார். என் சர்ச்சு கூட கொண்டு விட்டுட்டு வருவார். அவ்வளோ அன்பானவர். அதனால் தன்னுடைய மதம், தன்னுடைய கடவுள்னு வைராக்கியமாக இருந்தார். இவங்க மனைவி அவங்களுக்காக ஜெபித்து கொண்டே இருந்தாங்க. பல வருஷங்கள் கடந்து விட்டது. பிள்ளைகள் பிறந்தாங்க, வளர்ந்தாங்க, எல்லாம் கடந்து விட்டது. ஒரு நாள் அவர் வேலை முடிச்சுட்டு மாலையில் வீட்டுக்கு வந்தார். நல்ல ஒரு ஆஃபீஸர். வீட்டுக்கு வந்துட்டு சோஃபாவில் உட்கார்ந்துட்டு பேப்பர் எடுத்து வாசித்து கொண்டு காஃபி கொண்டு வாமான்னு கேட்டார். அவருடைய மனைவி போய் கிச்சனில் காஃபி கலக்கி கொண்டு இருந்தாங்க, தயார் செய்து கொண்டு இருந்தாங்க. திடீரென்று இவருடைய சரீரத்தில் ஒரு நோய் தாக்க ஆரம்பித்தது. அது என்னென்னா பக்கவாதம். அவருடைய கால் முதலாவது இழுக்க ஆரம்பித்தது. அவருடைய ஒரு கால் அப்படியே வெட்டி இழுக்க ஆரம்பித்தோடனே அப்படியே கோணிக்கொண்டே போகுது. அவர் பார்க்குறாரு, என்ன ஆகுது என் உடம்பில்? அப்படியே அந்த நோய் காலிலிருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வருகிறது. அவரால் ஃபீல் பண்ண முடியுது. கொஞ்சம் கொஞ்சமாக செயல் இழக்குது. கால் வளைந்து விட்டது, செயல் இழக்குது. கை அப்படியே ஆட ஆரம்பிக்கிறது. உடனே சத்தமிட்டார். மனைவியை கூப்பிட்டார். அவங்க கிச்சன்லேருந்து ஓடி வந்தால் இவருக்கு பேப்பர் ஒரு பக்கம் கிடக்கு, சரிந்து படுத்திருக்கிறார். கை வளைஞ்சிக்கிட்டே போகுது, ஆடிக்கிட்டே போகுது. அவர் சொல்கிறாரு, பக்கவாதம், என் கால் செயலற்று போயிடுச்சு, இப்போ அந்த கை இழுத்து கொண்டே இருக்கிறது, அப்படியே வாய் கோண ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கம் பாதிப்பு, அப்படியே அந்த நோய் தாக்கி கொண்டே வந்து அவருடைய உறுப்பை செயலிழக்க பண்ணி கொண்டே கண் முன்னால் பார்க்குறாங்க மனைவி. அவர் ஏதாவது செய்யன்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு உடனே பதஷ்டம். ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிடணும், ஆம்புலன்ஸு கூப்பிடணும், யாரும் அந்த மாதிரி எண்ணமே வரல. இந்த மாதிரி அவர் கண் முன்னால் அந்த வியாதி தாக்கி கொண்டே வந்து அவர் செயலற்று போய்கொண்டே இருக்கிறார். டக்குன்னு ஞாபகத்தில் வந்தது கணவருக்காக அவங்க வைத்திருந்த வேத புஸ்தகம். அந்த வசனத்தின் வல்லமை அவங்களுக்கு தெரியும். நேர ஓடி போனாங்க. பல வருஷத்துக்கு முன்னால் கணவருக்காக வாங்கி வைத்திருந்த பைபிள் பெட்டிக்குள்ள இருந்தது எடுத்து கொண்டு வந்தாங்க. டக்குன்னு அதை பிரித்து சங்கீதங்களின் புஸ்தகத்தை எடுத்து, அதான் வாசிக்க ஈஸியாக இருக்கும்ல, அதில் ஆண்டவரை துதிக்கிறது, ஜபமெல்லாம் இருக்கிறது. அதனால் டக்குன்னு இவர் இதை வாசிங்கன்னாங்க. இவருடைய பார்க்குறாரு, வியாதி தாக்கி கொண்டே இருக்கிறது. கை இப்போ செயலற்று போச்சு. ஒரு கை, காலும் ஒரு கையை செயலற்று விட்டது. அப்படியே கழுத்து இழுத்து வாய் கோண ஆரம்பித்து விட்டு கொஞ்ச நேரத்தில் பேச்சு போயிடும். அவருக்கே தெரியுது. மனைவி சொல்கிறாங்க, வாசிங்கன்றாங்க.
அப்போ அவர் பார்த்துட்டு அவர் வாசிக்க ஆரம்பிக்கிறார். சத்தமாக வாசிங்கன்றாங்க, சங்கீத சத்தமாக வாசிக்கிறார். அதில் உள்ள வசனங்களை அவர் வாசிக்கிறார். வாசிங்க வாசிங்க, ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் இவர் சத்தமாக வாசிக்க 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 அவருடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. கோணி போன அவருடைய கழுத்து நேராகி வருகிறது. கோணி போன வாய் சரியாய் மாறுகிறது. அவர் இன்னும் சத்தமாக வாசிக்கிறார். அவருக்கு தெரியுது என் உடம்புல சுகம் ஆரம்பிக்குது, ஒரு ஹீலிங் நடக்குது. தெரிஞ்ச உடனே இன்னும் சத்தமாக வாசிக்கிறார். வாசிக்க வாசிக்க வளைந்திருந்த கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நேராக மாறுது. இது அவரே சொன்னார். அவர் வீட்டில் உட்காந்து பேசும்போது அவர் ஆச்சரியமாய் சொன்னார், அப்படி வளைந்திருந்த கை அப்படி நேராக மாறுது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் இன்னும் சத்தமாக அதை வாசிக்க வாசிக்க அவருடைய கால், செயலற்று போன கால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அசைந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்படியே அந்த வியாதி போய்விடும். அவர் சொன்னார், நான் அதை வாசிக்க 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 என்னை தாக்கின அந்த வியாதி பின்வாங்கி போனது. வியாதி பின்வாங்கி போனது. எந்தெந்த உறுப்பெல்லாம் பாதிக்கப்பட்டு அதில் மறுபடியும் நார்மலாய் மாறிவிட்டது. அவர் சொன்னார், இந்த வசனத்துக்கு இவ்வளோ பெரிய வல்லமை இருக்குதா? இதை வாசித்தா இப்படியெல்லாம் அற்புதம் நடக்குமா? ஏதோ ஒரு மத புஸ்தகம், இவங்க கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கு இதை வச்சுருக்காங்கல்ல நினைத்தேன். அதனால தான் இதை நான் வெறுத்தேன். இதில் இவ்வளோ பெரிய வல்லமை இருக்குன்னு அன்றைக்கு தான் எனக்கு தெரியும். அதன் பிறகு தான் அந்த பைபிளை என் மனைவி கையிலேருந்து வாங்கினேன். இதில் என்ன இருக்குதுன்னு வாசிக்கணும்னு வாசித்து, இந்த வேதாகமத்தின் தேவன் எப்படிப்பட்டவர், இவர் சர்வ வல்லமை உள்ளவர், வானத்தை பூமியை உண்டாக்கின சிருஷ்டித்த தேவன் என்பதை அறிந்து கொண்டு என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்றைக்கி பைபிள் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை. தினமும் வாசிக்கிறேன். நான் எங்கே போனாலும் பைபிள் கொண்டு போகிறேன். இந்த வசனத்தில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குன்னு சொன்னார். எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா? அதுக்கு தான் இதை வாசிக்கின்றோம். இங்கே முதல்ல மதத்தை பற்றி இதில் சொல்லப்படவே இல்லை. நம்மை உண்டாக்கின ஆண்டவரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டோம், எதற்காக ஆண்டவர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்கு என்ன நடக்கும், இனி உலகத்தில் என்ன நடக்கும், எல்லாமே இந்த வேதத்தில் இருக்கிறது. இப்போ என்ன நடக்கிறது, நம்முடைய பிரச்சனை போராட்டத்தில் எப்படி வாழணும், எல்லாமே இந்த வேதத்தில் இருக்கிறது. இது வாசிக்கும் போது நமக்கு சுகம் உண்டாகும். இது ஒரு ஔஷதம். கர்த்தருடைய வசனம் நல்ல மருந்து. இட்ஸ் எ மெடிசன் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நீங்கள் வாசித்து 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 அந்த வசனத்தை விசுவாசிக்க விசுவாசிக்க நோய்கள் மறையும், வியாதியை குணமாக்குற வல்லமை உள்ளது. நான் ஒரு சமயம் ஆஸ்திரேலியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஆஸ்திரேலியாவில் ஊழியத்துக்கு போயிருந்த போது அப்போ அங்கே ஒரு ஊழியக்காரரை சந்தித்து பேசி கொண்டிருந்தேன். ஒரு சபையினுடைய மெய்ப்பர், அவர் ஆஸ்திரேலியன், ஒரு வெள்ளைக்காரர். அவரோட அவங்களுடைய சபையில் தான் கூட்டெல்லாம் நடந்தது. அப்போ அவங்களோட பேச்சு கொண்டு இருந்தபோது அவர் சொன்னார், அவர் ஊழிய சபை ஆரம்பித்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஹீலிங் அது மாதிரி ப்ரேயர்லாம் போனால் ரொம்ப உற்சாகம் போய் ஜெபிப்பார். ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆத்மாக்கள் சர்ச்சுக்கு வரும்னு சொல்லி. அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, அவங்களுக்காக இன்றைக்கி ஜெபிக்க வர முடியுமான்னு கூப்பிட்டாங்க. உடனே இந்த பாஸ்டர் சொன்னார், நான் வர்றேன்னு சொல்லி தன்னுடைய சபையாரில் 2-3 பேரை கூட்டிகிட்டு இந்த ஆஸ்பத்திரியில் ஒருத்தங்க வியாதியில் இருக்கிறாங்களாம், நம்ம போய் ஜெபிச்சுட்டு வரலாம், அவங்க சுகமான அந்த ஆத்மா சர்ச்சுக்கு வருவாங்களே அப்படின்னு அந்த ஆத்மா பாரத்தோடு அவர் பைபிளை எடுத்துக்கிட்டு 2 விசுவாசிகளை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனாராம். போனால் ஐசியூ யூனிட்டில் இன்டென்சிவ் கேரில் அவங்கள வச்சுருக்குது. எல்லாம் டியூப்லாம் போட்டு இவர் போய் நல்ல இயேசுவை பற்றி சொல்லணும், விசுவாசத்தை பலப்படுத்தணும், ஜெபிக்கணும் அப்படின்னு உற்சாகமாக போனால் அவர் சொன்னார், வயசான ஒரு பாட்டியம்மா, அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறாங்க. வாய்க்குள்ளே டியூப் போட்டிருக்குது, மூக்கில் டியூப் போட்டிருக்குது, அங்கே ஒரு கருவியில் பொறித்த ஒரு நர்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, பேச்சு மூச்சே இல்லை. நான் போய் இயேசுவை பற்றி சொல்லணும், விசுவாசத்தை பலப்படுத்தணும், ஜெபிக்கணும், அற்புதம் நடக்கும்னு போனால் என்னது இப்படி சாக கிடக்கிறாங்க, இது வயசான ஒரு பாட்டியம்மா, இது எப்படி நான் இவங்கள்ட்ட இயேசுவை பற்றி பேச முடியும், செபிக்க முடியும், ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம். அப்போ அந்த அம்மா அந்த நர்ஸ் அவங்க கூட்டிகிட்டு போன, ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவருக்கு ரொம்ப உற்சாகமே இல்லை ஜெபத்தில். என்ன இயேசுவை பற்றி சொல்லணுன்றதான் ஆவல், அதுக்கு வாய்ப்பே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போன நிலைமையில் என்ன பண்ணுறது, இவங்களே சாக கிடக்கிறாங்க, ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது உயிர் போயிட்டு என்ன ஆகுறது, இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணார், இந்த அம்மா செத்து போச்சுல்ல அவர் சொல்லுவாங்க, அது வேறு பயம், என்ன பண்ணுறேன்னு யோசித்தாராம். அந்த பாஸ்டர் சொன்னாங்க, அவன் நேரில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது, பிரதர் அப்போ எனக்கு டக்குன்னு ஒரு காரியம் தான் ஞாபகம், வசனத்தை வாசிப்போம் அப்படின்னு சொல்லி பைபிள் வசனத்தை அவங்க எடுத்து
காதுகிட்ட போய் பக்கத்தில் போய் அவங்க பேச்சு மூச்சு இல்லாமல் கண்ணெல்லாம் மூடி கிடக்குது, பேச்சு மூச்சு இல்லை. அங்கே மானிட்டரில் வந்து எல்லாம் கருவி பொறுத்து ஒரு நர்ஸ் உட்காந்து கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். இவர் பக்கத்தில் போய் பெட்டு பக்கத்தில் போய் பைபிளை திறந்து அந்த காதில் கேட்குற மாதிரி வசனத்தை வாசித்தாராம். அப்படியே வசனத்தை வாசிக்கிறார். ஒரு 5 நிமிஷம் வாசித்திருப்பார். அந்த நர்ஸ் அங்கே உட்காந்துருந்தாங்கல்ல, அந்த கருவியில் மானிட்டரை பார்த்துக்கிட்டு நான் ஓடி வந்து வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டாங்க. என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்களா. இவர் பயந்துட்டார். நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல், நம்ம வசனத்தை தானே வாசித்தோம், நம்ம ஒன்றும் பண்ணலையே. அந்த அம்மா வந்து இப்படி கேட்குறாங்கண்ணா, வாட் ஆர் யூ டூயிங்னா ஒன்று, நத்திங், ஐ எம் ரீடிங் த வேர்ட் ஆஃப் காட், தி பைபிள். வசனத்தை அவங்களுக்கு வாசிக்கிறேன், காதில் கேட்குற மாதிரின்ன ஒன்று. அவங்க சொன்னாங்களா, டூ இட் கண்டினியூவலி, நீ செய்கிறத தொடர்ந்து செய்யினாங்களாம். இவருக்கு ஆச்சரியம். நான் பயந்துட்டு அந்த அம்மா நீ செய்கிறத தொடர்ந்து செய்யின்னு சொல்கிறாங்களேன்னு என்ன விஷயம்னு கேட்டேன். நான் இந்த மானிட்டர் முன்னால் வார கணக்காக உட்காந்துருக்கிறேன். இந்த அம்மா இதே மாதிரி கோமாவில் இருக்கிறாங்க. அவனுடைய சரீரத்தில் அவருடைய ஹார்ட்டு, லங்ஸு, அவருடைய ஒவ்வொரு உறுப்பு எப்படி செயல்படுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு மாற்றமும் இல்லை, இப்படியே தான் இருக்காங்க. நீ ஏதோ பண்ணுன, இப்போ அவனுடைய லங்ஸு செயல்படுது, ஹார்ட்டு செயல்படுது, மாற்றம் வருது, மானிட்டரில் தெரியுது, சேஞ்ச் வருது, உள்ள உறுப்புக்குள்ளே மாற்றம் வருது, சேஞ்சு தெரியுது. நான் இவ்வளோ நாள் பார்த்தேன் இந்த அம்மா ஒன்றுமே இல்லாமல் கிடக்குதுன்னு, இப்போ தான் சேஞ்சு தெரியுது. டூ இட் கண்டினியூவலின்றாங்க. நீங்கள் தொடர்ந்து செய்யணும்னா இவருக்கு பெரிய உற்சாகம் வந்துட்டு, விசுவாசம் வந்துட்டு. இப்போ இந்த வசனத்தை காது கேட்க வாசிக்கிறார். தொடர்ந்து வாசிக்க 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 ஒரு சேஞ்ச். மரித்து போயிருந்த உறுப்புகள் செயல்பட ஆரம்பித்து விட்டார். இந்த வசனத்துக்கு மரித்து போன உறுப்பை கூட திரும்பவும் உயிர்ப்பிக்கிற வல்லமை உண்டு. இயேசு ஒரு வார்த்தை சொல், லாசருவே எழுந்திரு. இயேசுடைய வாய்ந்து புறப்பட்ட வார்த்தை மரித்து போன அவனுடைய சரீரத்துக்குள்ளே உயிரை கொண்டு வந்து விட்டார். வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் இயேசு சொல்கிறார். மரித்து போன வாலிபனுடைய அந்த உறுப்புகள் உயிர் பெற்று எழும்புகிறது. அதுதான் இயேசுடைய வார்த்தையின் வல்லமை. அந்த வல்லமை தான் இந்த வசனம். இதை நீங்கள் அதனால தான் காது கேட்க நீங்கள் வாசிக்கணும். பாருங்கள், அற்புதமான சுகம். அவர் சொல்கிற கோமாவில் இருந்தாங்க, அவங்களோட உறுப்பெல்லாம் செயலற்று போச்சு. இந்த வசனம் உயிர்ப்பித்து சில நாளில் சுகமாகி வீட்டுக்கு வந்து சர்ச்சைக்கு வந்துட்டாங்க. அவர் சொன்னார், இட்ஸ் எ மைட்டி மிராக்கிள் பிரதர், நான் டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மிராக்கிள். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. வசனம் எவ்வளோ வல்லமை உள்ளது பார்த்தீங்களா. அதனால தான் சொல்கிறேன், பைபிள் வாசிங்க. வசனம் சும்மா கடமைக்கு பேருக்கு வாசிக்காதங்க. இதை வாசிக்கும் போது உங்களுடைய காதில் கேட்குற மாதிரி வசனத்தை வாசிங்க. அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது வசனத்தை சொல்லி வசனத்திலிருந்து பிரசங்கிக்கிறேன். என்னுடைய வார்த்தை 1000 சொன்னாலும் அதில் இல்லை வல்லமை, இந்த வேத வசனத்தில் தான் வல்லமை இருக்கிறது. அதனால இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்க வாசிக்க விடுதலை. வியாதிஸ்தருக்கு இந்த வசனத்தை வாசிக்க வாசிக்க ஒரு ஜீவன் அவருடைய சரீரத்துக்குள்ளே இறங்கும். ஆஸ்பத்திரியில் வியாதி படுக்கையில் இருக்காங்களே, இந்த வசனத்தை வாசிங்க, அற்புத மாற்றம் அவருடைய சரீரத்தில் உண்டாகும். என்ன சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வேத வசனம் விடுதலையாக்கும்னு இயேசு சொல்லி இருக்கிறார். அதனால தான் நான் கொடுக்குற கைப்பறுதியில் என்ன இருக்குது, வசனம் இருக்கிறது. அந்த வசனம் மக்களோடு பேசுகிறது. அந்த வசனம் மக்களுக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வருகிற அந்த வசனத்தில் தான் வல்லமை, தேவனுடைய வார்த்தை. பாருங்கள், 3வது கடைசியாக இன்னொரு காரியம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள் என்று கலங்கி நிற்கிறீங்கல்ல, இயேசுவின் நாமத்தை சொன்னால் விடுதலை. இந்த வசனத்தை விசுவாசித்து வாசித்து அந்த வசனத்துக்கு செவி கொடுத்தால் உங்களுக்கு விடுதலை உண்டாகும். 3வது பாருங்க, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர், தி லார்ட் இஸ் த ஸ்பிரிட். Where the spirit of the Lord is, there is liberty. கர்த்தர் தான் ஆவியானவராய் நமக்குள் இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போ அவர் தான் தேவ பிரசன்னத்தை கொண்டு வருகிறவர். நான் சொல்லலை, நீங்கள் பாட்டு பாடும்போது தேவ பிரசன்னம் இறங்குன்னா பரிசுத்த ஆவியானவர்
தேவ பிரசன்னத்தை உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வருவார். ஆவியானவர் இறங்கும் பொழுது அங்கே தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அந்த ஆவியானுடைய வல்லமை தொடும் பொழுது நம்முடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும், உங்களுடைய ஆத்மாவிலே விடுதலை உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் கட்டுகள் மந்திர வல்லமை அறுக்கப்பட்டு போய்விடும். அது தேவ பிரசன்னம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வருகிறது. அந்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை. அதனால தான் நீங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள், துதிங்கன்னு சொல்லும்போது துதிக்க துதிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் ஆவியானவராக உங்களுடைய வீட்டுக்குள் இறங்குவார். அவர் இறங்கிட்டு அங்கே விடுதலை தான். சத்துருடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், பில்லிசோனி அறுக்கப்பட்டு விடும், பாவக்கட்டுகள் அறுக்கப்பட்டு விடும், பயம் விலகிவிடும், மரணக்கட்டுகள் மாறிவிடும், அற்புதமான சுகம் உண்டாகும். நான் ஒரு சமயம் கனடா தேசத்தில் டொரண்டோ பட்டணத்தில் ஊழியத்துக்கு போயிருந்தேன் சில வருஷத்துக்கு முன்னால். அங்கே போயிருந்தபோது ஞாபகம் இருக்குது, 3 நாள் கூட்டம், கடைசி நாள் ஆராதனை, சர்ச்சில் ஆராதனையில் தேவ செய்தியை நான் கொடுத்து கொண்டிருந்தேன். அங்கே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தார், அவருடைய தகப்பனார் வயசான ஒரு ஐயாவை வீல் சேரில் வச்சு கொண்டுட்டு வருவாங்க. 3 நாள் கூட்டத்துக்கு தள்ளிட்டு வருவாங்க, அப்படியே கொண்டு நிறுத்திட்டு உட்காருவாங்க. அவருக்கு பேச்சு மூச்சே கிடையாது, அப்படியே உட்காந்துருப்பார், தலையை சரிந்து. அப்படி ஆட்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது, இப்படியே தலையை சரிச்சு அப்படியே உட்காந்துருப்பார் சேரில். கையெல்லாம் அசைக்க தெரியாது, கால் அசைக்க தெரியாது, பசிக்குதுன்னு கேட்க தெரியாது, தாகம் எடுக்குன்னு சொல்ல தெரியாது. 3 வருஷமாக அவர் பேசவே இல்லை, பொம்மை மாதிரி சேரில் உட்காந்துருப்பார். இவங்களா பார்த்து ஏதாவது ஊட்டணும், இவங்களா பார்த்து தண்ணி கொடுக்கணும், அப்படி தான். அதனால் அதுக்குன்னு ஸ்பெஷல் வீல் சேர் இருக்குது, அந்த வீல் சேரில் தான் உட்கார வச்சு தள்ளிட்டு வருவாங்க. அப்படியே நானும் அவர் கவனித்து அப்படி பொம்மை மாதிரி அப்படியே இருப்பார், அவ்வளோதான். அது மாதிரி இப்போ கடைசி நாள் கூட்டம் ஆராதனை நடந்துக்கிட்டு நல்ல தேவ பிரசன்னம், வசனத்தை பிரசங்கிக்கும் போது எனக்கு நல்ல ஆவியானுடைய பிரசன்னத்தை உணர முடிகிறது. பரிசுத்தாவினுடைய பிரசன்னம் அந்த ஆலயத்தில் நிரப்பி இருக்கிறது. நான் மேடையிலேருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. திடீரென்று பிரசங்க பாதின்னு ஜபல் ஆரம்பிக்கலை, பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். திடீர்னு இந்த ஐயா சேரில் உட்கார்ந்துருக்கிறவரை பார்க்குறேன், சரிந்திருந்த தலை அப்படி நேராக அவர் நிமிருகிறார், அவரே நிமிருகிறார், கண்ணை திறந்து அப்படியே பார்க்குறாரு, அப்படியே சுத்தம் அப்படி தான் இருப்பார், அவ்வளோதான். இப்போ கண்ணை திறந்து பார்க்குறாரு, அப்படியே கை அப்படியே அசைகிறாரு, கை அசைகிறாரு, கால் அசைகிறாரு. நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஜனங்கள்லாம் பிரசங்கம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் இங்கே இருந்தனால பார்க்குறவர் என்னால் கால் அசைந்தான்னு கால் எடுத்து வெளியே வைத்தார், எழுப்பி நிற்கிறாரு. நீ யோசித்து பாருங்க, எப்படி சர்ச்சை ஆறான்னு நடக்குதில்ல, நடந்தது. நான் பார்த்து கொண்டே இருக்கும்போதே அது நடக்குது. பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவர் கால் எடுத்து கீழே வைத்தா, எழும்பினார், வீழ்ச்சி எழும்பி முன்னால் நடந்து வருகிறார். சபையாரில் ஆர்ப்பரித்து துதிக்கிறாங்க, கை தட்டுறாங்க, துதிக்கிறாங்க, நன்றி சொல்கிறாங்க. ஜெபமே ஆரம்பிக்கலை, வியாதிஸ்தருக்காக சுகத்துக்காக ஜெபமே ஆரம்பிக்கலை, வியாதிக்காகவும் ஜெபிக்கலை, அவருக்காகவும் யாரும் கை வைத்து ஜெபிக்கவும் இல்லை. தேவனுடைய பிரசன்னம், அதான் ஆவியானுடைய வல்லமை. ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. வசனம் அறிவிக்க தேவ பிரசன்னம் இறங்கி அவனுடைய சரீரத்தை தொட்ட உடனே செயலற்ற உறுப்புகள் செயல்பட ஆரம்பித்து விட்டது. கால் செயல்படுகிறது, கை செயல்படுகிறது. அவர் எழும்பி நடந்து வந்துட்டார். குடும்பத்தாருக்கு ரொம்ப ஆச்சரியம். 3 வருஷமாக பேசவே மாட்டார், நடந்ததில் பொம்மை மாதிரி இருப்பார், அவ்வளவுதான். இப்போ கூட்டம் முடிந்துரு பாருங்க, அவர் சிரித்து பேசுகிறார். சிரித்ததே கிடையாது, 3 வருஷமாக பேசினதே கிடையாதுல்ல. சிரிச்சுப்பா அவங்களுக்கு அந்த குடும்பத்தாருக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். எப்படி நடந்தது? யாருமே ஜெபம் பண்ணலை, யாருமே அவர் மீது கை வைக்கலை, நானும் ஜெபம் பண்ணலை. ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கின உடனே விடுதலை. அதனால தான் ஆவியானவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டாக்கி விடும். அதனால தான் சர்ச்சுக்கு போங்கன்ற, ஆலயத்தில் ஆராதிக்கும் போது கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கும். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை உண்டாக்கி விடும். ஒரு கூட்டம் நடக்கிற இடத்துல இயேசுவை துதித்து ஆராதிக்கும் போது ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கும். அங்கே இறங்கும் போது அந்த எப்படிப்பட்ட வியாதிஸ்தரும் சுகம் அடைவாங்க, ஆவியானவர் கொடுக்கிற விடுதலை. இப்போ அந்த ஆவியானுடைய பிரசன்னுடைய வீட்டுக்குள்ளே இறங்கி இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல, ஆஸ்பத்திரியில், நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல ஆவியானுடைய வல்லமை இறங்கி இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. ஒரு சம்பவத்தை சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். எங்கள் தேவனுடைய கூடாரத்தில் தினந்தோறும்
காலையில் ஒரு ஒர்ஷிப் இருக்கும், மாலையில் ஒர்ஷிப், காலையில் ஒரு ஹீலிங் மீட்டிங் இருக்கும், ஈவினிங்கில் ஒரு ஹீலிங் மீட்டிங். எப்பவும் வசனம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும், துதி எழும்பி கொண்டே இருக்கும். 24 மணி நேரம் இங்கே ஜெபம் இருந்து கொண்டே இருக்கிறதுனால கர்த்தருடைய பிரசன்னம், ஆவியானுடைய பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் ஒரு சகோதரி தூர இடத்திலிருந்து ட்ரெயினில் பிரயாணப்பட்டு வந்தாங்க. எதுக்கான தன்னுடைய சுகத்துக்காக செபிக்கணும். அவங்களுக்கு 13 வருஷமாய் கன்னத்தில் ஒரு கட்டி இருந்தது. 13 இயர்ஸ், 13 வருஷமாக கன்னத்தில் ஒரு கட்டி. அதை போய் ஆப்ரேஷன் பண்ண அவங்களுக்கு பயம், கேன்சர்னு சொல்லிட்டு என்ன ஆகிறது, அந்த பயத்தோடையே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க 13 வருஷம். இப்போ அது தொந்தரவு பண்ண உடனே எனக்கு சுகம் வேணும், இதுலேருந்து ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி தூர இடத்துலேருந்து வேறு சிட்டிலேருந்து பிரயாணப்பட்டு 4 மாவடியில் வந்து ட்ரெயினில் இறங்கி தேவனுடைய கூடார கேம்பஸுக்குள்ளே வந்து கூட்ட நாடகத்துக்கு உள்ளே வந்தாங்களா, கட்டி மறைந்து விட்டார். அவ்வளோதான். யாரும் அவங்களுக்காக ஜெபமும் பண்ணலை. அவங்க அந்த கேம்பஸுக்குள்ளே நுழைந்து கூட்டம் நடக்கிற தேவனுடைய கூடாரத்துக்குள்ளே உள்ளே வர்றாங்க, கட்டி மறைந்து விட்டார். ஹீலிங். அவங்களுக்கு ஆச்சரியம், என்னாச்சு, கட்டியை காணோம், வலி இல்லை, மறைஞ்சிட்டு. அவங்க வந்து சாட்சி சொல்கிறாங்க எக்ஸைட்மெண்ட்டோட, நான் இன்னும் யாரும் எனக்காக ஜெபிக்கவும் இல்லை, யார்கிட்ட சொல்லவும் இல்லை, இந்த கேஸ் எனக்கு சுகம் தரணும், உங்களுடைய பிரசன்னத்தில் நான் வர்றேன்னு சொல்லி புறப்பட்டு வந்தேன். இந்த கேம்பஸில் வந்து அந்த இடத்துக்குள்ளே வந்த உடனே ஹீலிங் எப்படி நடந்தது? ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை. இங்கே எப்பவும் தெய்வ ஆவியானுடைய பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்க காரணம், எங்கே துதியும் ஜெபமும் இருக்கிறதோ அங்கே ஆவியானுடைய பிரசன்னம் இருக்கும். இங்கே வந்து 24 மணி நேரமும் ஜெபம் இருக்குது. இப்போ 24 மணி நேரமும் ஒர்ஷிப், ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்கிறது. அதனால தேவ பிரசன்னம் இங்கே இருக்கிறாரு. அதனால தான் சொல்லுவாங்க, வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் ஆண்டவரை துதித்து பாடுங்க. உங்கள் வீட்டில் துதித்து பாடி பாடி ஜெபிக்க ஆண்டவருடைய பிரசன்னம் வீட்டுக்குள்ளே இறங்கும். அந்த ஆவியானுடைய பிரசன்னம் இருக்க இருக்க நோய்கள் மறையும், பிசாசன் கட்டுகள் விலகும், பில்லிசோனிய வல்லமை அழியும், விடுதலை உண்டாகும். அதற்கு தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கலங்குறீங்களா? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு விடுதலை தருவார்.